இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இப்ப ஒருவேளை சண்முகமே கொலை செஞ்சிருந்தாலும் முத்துப்பாண்டி எப்படி சார் அவனை விட்டு கொடுப்பான்? எப்படி அவனை அரெஸ்ட் பண்ணுவான்? சார் நீங்களே சொல்லுங்க. இது உங்களோட எண்ணம் சார். சண்முகம் தான் மர்டர் பண்ணிருக்கணும். அதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இது உலகத்துக்கே தெரியும். பட் இப்ப வரைக்கும் முத்துப்பாண்டி ஒரு பேச்சுக்கு கூட சண்முகத்தை விசாரிக்கல. அவ்வளோ ஏன் கேஸ்ல சண்முகத்தோட பேரை கூட மென்ஷன் பண்ணல சார். ஏன் இவ்வளவு பெரிய டிஸ்பியூட் ஏற்கனவே இருக்குதுன்னா சஸ்பெக்ட் லிஸ்ட்ல சண்முகம் இருந்திருக்கணுமே. ஐயா, என் அக்காவை கொன்னது சண்முகம் தான். நேர்மையா ஒரு நியாயமான அதிகாரி விசாரிச்சா நிச்சயம் சண்முகம் மாட்டுவான். ஆனா ஒருவேளை சண்முகம் தான் கொலைகாரன்னு தெரிய வந்தாலும் நிச்சயமா என் மக முத்துப்பாண்டி சண்முகம் மேல நடவடிக்கை எடுக்க மாட்டான். அதனால்தான் உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை போட்டு போலாம்னு வந்தேன். ஐயா, செத்தவ பொண்ணு என் அக்கா பொண்ணு. சார், எப்படி பார்த்தாலும் இந்த கேஸ முத்துப்பாண்டி விசாரிக்கிறது நியாயமே இல்ல. அத சொல்றதுக்கு தான் சார் நான் வந்தேன். முத்துப்பாண்டி என்னோட மகன் தான். அதே நேரம் என் அக்கா இருக்கலையா, என்னை பெத்த அம்மே மாதிரி. என்னைய வளர்த்ததுல பாதி பங்கு அவளைத்தான் போய் சேரும். அவளோட கொலைக்கு ஒரு நியாயம் கிடைக்காண்டாமா. ஏன் மருமக மேலே என் மகன் ஆக்ஷன் எடுப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல ஐயா. சண்முகன்னா கொலைக்காரன்னு தெரிஞ்சும் இன்னும் ஏன் பிடிக்கல? ஏன் டிலே? இல்லையா, இல்ல இதுல இந்த சண்முக பயிர்கனே அவன் பாலிடிக்ஸ் பண்றான். ஆமா. வேதா, இது நீ தான் கேட்கணும். சார், என்ன சிச்சுவேஷன், ஏன் இந்த விசாரணை நியாயமா நடக்காது, எல்லா விஷயத்தையுமே நான் உங்ககிட்ட ரொம்ப தெளிவா சொல்லிட்டேன். நீங்க ஒரு நல்ல டெசிஷன் எடுப்பீங்கன்னு நான் நம்புறேன். சார், நான் ஒரு சாதாரண பொண்ணு. என்ன பெத்த தாயோட கொலைக்கு எனக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும். நீங்க ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆபீஷியலா நியாயமா நடந்துப்பீங்கன்னு நான் உங்களை நம்புறேன். இப்ப நீங்க உங்க சந்தேகத்தெல்லாம் சொன்னீங்கல்ல, அது அப்படியே ஒரு கம்ப்ளைண்டா எழுதி கொடுங்க. நான் வேண்டிய ஆக்ஷன் எடுக்கிறேன்.